Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்கான கண்டென்ட் தாங்க பார்க்க போறோம். ஓகேவா? என்ன அப்படினா இந்த வீடியோல இருக்குறத அப்படியே கப்புன்னு புடிச்சுக்கோங்க, வேலையை வாங்கிக்கோங்க. ஓகேவா? அப்படிதான் சொல்லணும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேள்விகள் கிடைக்க போகுது. இந்த ஒரு வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு 3 கேள்விகள் ரெடி ஆக போகுது. ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒரே கல்ல 2 மாங்கா கிடையாது 3 மாங்கா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? இந்த வீடியோல டோட்டலா நம்ம 3 கேள்விகளுக்கு ரெடி ஆக போறோம். சரி, இது என்னதான் அப்படி சீக்கிரமா சொல்லுங்களே, பில்டப் பண்ணாத அப்படின்னா, நம்மளுக்கு ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் இருக்குல்ல. ஆமா இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் ஆண்டுகள் இருக்கு இல்லையா? ஸோ எந்தெந்த ஆண்டுல எந்தெந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம ஒரே வீடியோலயே 3 கேள்விகளுக்கு ரெடியாக போறோம். கட்டாயமா இந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்க எக்ஸாம்ல 3 கேள்விகளை அட்டென்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஈஸியா 3 கேள்விகள் வந்து கிடைக்க போகுது. அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைம் லைன் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, 10th சோசியலில் வந்து படிச்சிருப்பீங்க. டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நடுவில் இருக்கக்கூடிய கோடுகள் வந்து இந்த ஸ்கேல் மாதிரி விட்டு 10 ஆண்டுகளுக்கு வந்து கேப் விட்டுருப்போம். நம்ம கிராஃபில் போடுற மாதிரி ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு அலகு அப்படிங்கிறது 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? 1500 இருந்து இந்த 1900 இடைப்பட்ட காலத்துல என்னென்ன நிகழ்வுகளா நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 1500 இருந்து 1510 இந்த இடைப்பட்ட 10 ஆண்டுகள்ல என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா, 1505ல துளுவ வம்சம் தொடக்கம். ஓகேவா? 1505 அப்படிங்கிறது துளுவ வம்சம் தொடங்கி இருக்கு. ஓகேவா? அடுத்து 1509 அப்போ கிருஷ்ணதேவராயர் வந்து மன்னராக முடிசூட்டிருக்காரு. ஓகேவா? 1509 அப்படிங்கிறது கிருஷ்ணதேவராயர் மன்னராக முடிசூடல். அடுத்து 10 ஆண்டுகள் 1510 இருந்து 1520 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கும். அது 1518ல் தக்கானிய சுல்தான்களின் அரசுகள் வந்து உருவாக்கமாயிருக்கும். பாம்பினி அரசு வந்து சிதைந்து தக்கானிய சுல்தான்களோட அரசுகள் உருவாக்கம் ஆயிருக்கு. 1518 அப்படிங்கிறது தக்கானிய சுல்தான்களின் அரசுகள் உருவாக்கம். ஓகேவா? அடுத்த 10 ஆண்டுகள், இந்த 10 ஆண்டுகளில் பார்க்கக்கூடியதுலேருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வந்துடும். ஓகேவா? 1520 to 1530 இந்த இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் ஒரு 4 நிகழ்வுகள் நடந்திருக்கும். இந்த 4 நிகழ்வுகளில் இருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஒரு 4 போருக்கான ஆண்டுகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் அதிலிருந்து ஒரு கேள்வி இருக்குங்க. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1526 அப்போ முதலாம் பானிபட் போர். 1526 அப்படிங்கிறது முதலாம் பானிபட் போர். அடுத்து 1527 அப்படிங்கிறது கான்வா போர். 1527 கான்வா போர். அடுத்து 1828ஆம் ஆண்டுல சந்தேரி போர். 1528 சந்தேரி போர். அடுத்து 1529 அப்படிங்கிறது காக்ரா போர். 1529 காக்ரா போர். இந்த 4 போர் இருக்கு இல்லையா? 1526 இருந்து இந்த 1529 வரைக்கும் கட்டாயம் இந்த 4 போர்ல இருந்து ஏதோ ஒரு கேள்வி வந்து இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே 1529ல் காக்ரா போர் நடந்திருக்கு இல்லையா? அப்போதான் கிருஷ்ணதேவராயர் இறந்திருக்காரு. ஓகேவா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 1530ஆம் ஆண்டு அப்பதான் பாபரோட இறப்பு. ஓகேவா? 1530 அப்படிங்கிறது பாபரோட இறப்பு. அடுத்த 10 ஆண்டுகள் வந்து பார்க்கலாம். 1530 இருந்து 1540 இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. 1539ல் சௌசா போர், இதுவும் வந்து முக்கியம். 1539ல் சௌசா போர் நடந்திருக்கு. 1540ல் கன்னோசி போர். 1540 கன்னோசி போர், இதுவுமே வந்து முக்கியம்தான். அடுத்து 1540 இருந்து 1550 இந்த இடைப்பட்ட 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு நிகழ்வு 1545 சிர்சாவோட இறப்பு இருந்திருக்கு. 1545 சிர்சாவின் இறப்பு. அடுத்து 1550 இருந்து இந்த 1520 60க்கு இடைப்பட்ட காலத்தில் பாருங்க
1556 இரண்டாம் பானிபட் போர் நடந்திருக்கு. இதை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா நாம் ஒரு இது பார்த்தோம். 1526 முதலாம் பானிபட் போர் நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ பாருங்க 36, 46, 56 கரெக்டாக எக்ஸாக்டாக அடுத்த 30வது வருஷமே இரண்டாவது பானிபட் போர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. முதலாம் பானிபட் போர்னா 1526, இரண்டாம் பானிபட் போர்னா 1556. ஓகேவா, மறந்துடக்கூடாது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போர் பார்க்க போறோம். 1560 1570க்குள்ள ஒரே ஒரு போர் நடந்திருக்கு. அது என்ன நிகழ்வு அப்படின்னா 1565 தலைக்கோட்டை போர் நடந்திருக்கு. 1565 தலைக்கோட்டை போர். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து 1570 1580க்கு பார்க்கலாமா? இப்போ 1573ஆம் ஆண்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அக்பர் குஜராத்தை கைப்பற்றியிருக்காரு. 1573 அக்பர் குஜராத்தை கைப்பற்றியிருக்காரு. அடுத்து 1576 ஹால்டிகாட் போர் நடந்தது. 1576 ஹால்டிகாட் போர் நடந்திருக்கு. ஓகேவா. அடுத்து 1580 1590 இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1582 அப்படிங்கிறது தியனிலாகி. ஓகேவா. அடுத்து 1590 1600 வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஸோ அது தேவையில்லை. அடுத்து 1600 1610 இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா 1605 அக்பரோட இறப்பு. 1605 அக்பரோட இறப்பு. 1608 துக்காராமின் பிறப்பு. ஓகேவா, 1608 துக்காராமின் பிறப்பு. அடுத்து 1610 1620 பார்த்தீங்கன்னா 1616ஆம் ஆண்டு டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்படுதல். ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1616 டேனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த 1610 to 1620 இந்த 10 ஆண்டுக்குள்ள இடையில நடந்த நிகழ்வு. ஓகேவா. அடுத்து 1620 1630 இந்த 10 ஆண்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 1623 அம்பாயன படுகொலை நடந்திருக்கு. இது முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1623 அம்பாயன படுகொலை இது ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1627 சிவாஜியின் பிறப்பு. 1627 சிவாஜியோட பிறப்பு. ஓகேவா. அடுத்து 1630 1640 வரைக்கும் எந்த நிகழ்வும் இல்லை. அடுத்து 1640 1650 இந்த 10 ஆண்டுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா 1646ஆம் ஆண்டு சிவாஜி தோர்னா கோட்டையை கைப்பற்றுதல். 1646 சிவாஜி தோர்னா கோட்டையை கைப்பற்றியிருக்காரு. ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே போல 1650 1660 வரைக்கும் எந்த நிகழ்வும் கிடையாது. அடுத்து 1660 1670 பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1664ஆம் ஆண்டில் சிவாஜி சூரத் நகரை தாக்கியிருக்காரு. ஓகேவா. 1664ஆம் ஆண்டு சிவாஜி சூரத் நகரை தாக்கியிருக்காரு. அடுத்து 1665 அந்த ஆண்டு புராந்தர் உடன்படிக்கை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது கண்டிப்பாக வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 1665 புரந்தர் உடன்படிக்கை. ஓகேவா. 1665 அப்படிங்கிறது புரந்தர் உடன்படிக்கை. அடுத்து 1669 இது பார்த்தீங்கன்னா ஜாட் கழகம். 1669 ஜாட் கழகம். அடுத்து 1670 பார்த்தீங்கன்னா சிவாஜி சூரத் நகரை தாக்குதல். சிவாஜி 1670 சூரத் நகரை தாக்கியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா சிவாஜி ரிலேட்டடாகவும் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா 1664 சூரத் நகரை தாக்கியிருக்காரு. திருப்பியும் 670 சூரத் நகரை தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிவாஜி 1646 தோர்னா கோட்டையை கைப்பற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவர் எதெல்லாம் தாக்கியிருக்காரு கைப்பற்றிருக்காரு இதுல இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து
1680 1690 இந்த 10 ஆண்டுகளுக்கான என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா? 1680 சிவாஜி இறந்துட்டாரு. ஓகேவா? 1680 அப்படிங்கிறது சிவாஜியின் பிறப்பு. அவரு டெட் ஆயிட்டாரு. அடுத்து 1684 சென்னை மாகாணம் உருவாக்கப்படுதல். இது வெரி இம்பார்ட்டன்ட். 1684 சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து 1686 அவுரங்கசீப் பீஜப்பூரை கைப்பற்றுதல். 1686 அவுரங்கசீப் என்ன பண்ணியிருக்காரு? பீஜப்பூரை கைப்பற்றியிருக்காரு. அடுத்து 1687 அவுரங்கசீப் கோல்கொண்டாவை கைப்பற்றியிருக்காரு. ஓகேவா? 86 பீஜப்பூரை கைப்பற்றியிருக்காரு அவுரங்கசீப்பு. அதுவே 87 கோல்கொண்டாவை கைப்பற்றியிருக்காரு. ஓகேவா? அடுத்த 10 ஆண்டு 1690 1700 வரைக்கும் எந்த நிகழ்வும் நடக்கல. அடுத்து 1700 1710 இதுல ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கைப்பற்றின அவுரங்கசீப்பு 1707 இறந்துட்டாரு. 1707 அப்படிங்கிறது அவுரங்கசீப்போட இறப்பு. அடுத்து அதே போல் 1710 1720 வரைக்கும் எந்த டேட்டாவும் இல்லை. அதே போல் 20 to 30 கிடையாது. அடுத்து 1730 1740 வந்து பார்த்தீங்கன்னா 1731 ஆண்டு வார்னா உடன்படிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கு. 1731 வார்னா உடன்படிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் இந்த இடைப்பட்ட வருஷத்தில் எந்த நிகழ்வுமே நடந்திருக்காதா அப்படின்னா, இது வரலாற்று நிகழ்வுகளை தான் நாம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அந்த கேள்விக்கு இங்கே பதில் கிடையாது. ஓகேவா? அடுத்து 1740 1750 இந்த 10 ஆண்டுகளில் என்னென்ன நிகழ்வு நடந்திருக்கு இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா, 1746 முதல் கர்நாடக போர் ஆரம்பமாயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கர்நாடக போர் 1746. அடுத்து 1749 அப்படிங்கிறது இரண்டாம் கர்நாடக போர் ஆரம்பம். அதே போல் ஆம்பூர் போரும் இருந்திருக்கு. 1746 முதல் கர்நாடக போர், 1749 இரண்டாம் கர்நாடக போர். ஓகேவா? அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பார்க்கலாமா? இந்த பார்க்க போகிறோம் இல்லையா, இந்த கர்நாடக போர் 3 கர்நாடக போரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த 1750 1760 வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுல இருந்து இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே வராங்க. ஸோ இதிலிருந்து ஒரு கொஸ்டின் வரத்துக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 1750 1760 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் இது. சரி, ஓகே. 1750 1760 அப்படி என்னதான் நிகழ்வு நடந்துச்சு சொல்லுங்க சீக்கிரமா அப்படின்னா, இப்போ பாருங்க, 1756 ஆண்டு 3ஆம் கர்நாடக போர் வந்து ஆரம்பமாயிருக்கு. ஓகேவா? 1756 3ஆம் கர்நாடக போர். அடுத்து 1757 பிளாசி போர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1757 பிளாசி போர். அடுத்து 1760 வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல உத்கீர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1760 வந்தவாசி போர். இந்த 6 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்ன அப்படின்னா 6 கிடையாது, 5. என்னென்னு பாருங்க. 1746 அப்படிங்கிறது முதல் கர்நாடக போர். 1749 இரண்டாம் கர்நாடக போர். அடுத்தது 1756 மூன்றாம் கர்நாடக போர். 1757 பிளாசி போர். 1760 வந்தவாசி போர், உத்கீர் போர். இந்த 5 இதுல இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும். இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. இந்த 1750 60க்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 நிகழ்வுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாசி போரும் வந்தவாசி போரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது போல இந்த கர்நாடக போரும் முதல் 2 3 இதை 3ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 1760 1770 இதற்கு இடைப்பட்ட நிகழ்வுகளை பார்க்கலாம். 1761 வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பானிபட் போர் நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ நாம் பார்த்தோம். இதில் கவனிக்க வேண்டியதை பாருங்க. 1526 முதலாம் பானிபட் போர்.
1556 இரண்டாம் பானிபட் போர். மூன்றாம் பானிபட் போர் ரொம்பவே கேப் விட்டு நடந்திருக்கு 1761. ஓகேவா. அடுத்து பக்சார் போர் 1764. 1764 பக்சார் போர் நடந்திருக்கு. அடுத்து 1769 மதராஸ் உடன்படிக்கை. இந்த 1764 பக்சார் போர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து 1770 1780 இதில் பார்க்கக்கூடியதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருந்தும் ஒரு கேள்வி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இதில் நான் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, நான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டேன். இந்த இடைப்பட்ட 10 ஆண்டில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதிலிருந்து ஏன் அப்படின்னா இது வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஓகேவா. இப்போ பாருங்க 1770 1780 இதற்கிடையில் 1773 ஒழுங்குமுறை சட்டம். ஓகேவா. 1773 அப்படிங்கிறது ஒழுங்குமுறை சட்டம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 1775 முதல் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து ஆரம்பமாயிருக்கு. அடுத்து 1780 இரண்டாம் மைசூர் போர் ஆரம்பம். ஓகேவா. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படிங்கிறது. அடுத்து 1780 1790 வரைக்கும் பாருங்க. இந்த 10 ஆண்டுகளில் 1782 ஹைதர் அலி வந்து இறந்திருக்காரு. அப்போ சல்பை உடன்படிக்கை அப்படிங்கிறதும் 1782 ஆண்டில் நடந்திருக்கு. 1782 மைசூர் அலியின் இறப்பு மற்றும் சல்பை உடன்படிக்கை. அடுத்து 1783 பாரிஸ் உடன்படிக்கை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1783 பாரிஸ் உடன்படிக்கை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 1784 மங்களூர் உடன்படிக்கை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1783 பாரிஸ் உடன்படிக்கை, 84 மங்களூர் உடன்படிக்கை. ஓகேவா. அதே போல இந்த 1784 தான் பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிறதும் கொண்டு வரப்பட்டது. இது கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாகவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1784 2 முக்கிய நிகழ்வுகள் இருந்திருக்கு. ஒன்று மங்களூர் உடன்படிக்கை, இன்னொன்று பிட் இந்திய சட்டம். ஓகேவா. அடுத்து 1790 1800 வரைக்கும் பாருங்க. 1793 நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 1793 நிலையான நிலவரி திட்டம். அடுத்து 1799 செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை. 1799 செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை. இது அவ்வளவா முக்கியம் கிடையாது. அடுத்து 1800 1810 வரைக்கும் பாருங்க. இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பாருங்களேன். 1801 தென்னிந்திய கிளர்ச்சி. 1801 தென்னிந்திய கிளர்ச்சி. 1803 இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆரம்பமாயிருக்கு. 1803 இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் ஆரம்பம். 1806 வேலூர் கிளர்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியம். 1806 வேலூர் கிளர்ச்சி. அடுத்து 1810 1820 இந்த இடைப்பட்ட 10 ஆண்டுகள் பார்த்துடலாமா. 1817 மட்டும் ஒரே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதில் பூனா உடன்படிக்கை. அடுத்து 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போரும் ஆரம்பமாயிருக்கு. 1817 2 நிகழ்வு. என்ன அப்படின்னா பூனா உடன்படிக்கை 1, 3ஆம் ஆங்கிலேய மராத்திய போர் 2. ஓகேவா. அடுத்து 1820 1830 வரைக்கும் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1822 ரயத்வாரி முறை அப்படிங்கிறது வந்திருக்கு. 1822 ரயத்வாரி முறை. அடுத்து 1823 ராமலிங்க அடிகளின் பிறப்பு. 1823 ராமலிங்க அடிகளின் பிறப்பு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 1828 பிரம்ம சமாஜம் உருவாக்கம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1828 பிரம்ம சமாஜம். அடுத்து ரொம்ப முக்கியமானது 1829 சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1829 சதி ஒழிப்பு சட்டம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். பிரம்ம சமாஜம் 1828, சதி ஒழிப்பு சட்டம் 1829. அடுத்து 1830 1840 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிகழ்வு தான். அதுவும் ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 1832 இரண்டாம் சரபோஜி வந்து இறந்திருக்காரு. 1832 இரண்டாம் சரபோஜி மறைவு. அடுத்து
1840 டு 1850 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரே ஒரு நிகழ்வு 1845 அயோத்திதாச பண்டிதர் வந்து பிறந்திருக்காரு. இவர் தான் அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற இதழோட ஆசிரியர். ஓகேவா? அடுத்து 1850 இருந்து 1860 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பார்க்கலாம். 3 நிகழ்வுகள் நடந்திருக்கு. 1853 இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1853 இந்தியாவில் முதல் இரும்பு பாதை போக்குவரத்து அறிமுகம். அடுத்து 1857 இந்திய பெருங்கலர்ச்சி மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இதில் இது ரொம்ப முக்கியம். 1857 சென்னை பல்கலைக்கழகம். 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. ஓகேவா? அடுத்து 1860 இருந்து 1870 இதில் ஒரே ஒரு நிகழ்வு தான். 1867 பிரார்த்தனை சமாஜம் உருவாக்கம். 1867 பிரார்த்தனை சமாஜம். அடுத்து 1870 இருந்து 1880 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1873 சத்தியசோதக் சமாஜம். அடுத்து 1875 ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம், தியோசபிக்கல் சொசைட்டி இது எல்லாமே தொடங்கப்பட்டது. அடுத்து 1876 டு 78 சென்னை மாகாண பஞ்சம். இதில் இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1873 சத்தியசோதக் சமாஜம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஆரிய சமாஜத்தின் ஆண்டு 1875, அதே போல் அலிகார் இயக்கத்தோட ஆண்டுமே 1875, தியோசபிக்கல் சொசைட்டியும் 1875. இது ரொம்ப முக்கியம். இது ஐஎன்எம்ல இந்த 3 இதுவுமே, அதாவது இந்த 4 டேட்டாஸுமே, ஆரிய சமாஜம், அலிகார் இயக்கம், தியோசபிக்கல் சொசைட்டி, சத்தியசோதக் சமாஜம், இந்த 4 டேட்டாஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1880 இருந்து 1890 வரைக்கும் எந்த நிகழ்வும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதா ஃபைனலான ஒரு நிகழ்வு. 1890 இருந்து 1900 இடையில 1897 ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 1897 ராமகிருஷ்ணா மிஷன். ஓகேவா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் இருந்து கட்டாயமாக 3 கேள்விகள் வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அங்கங்கே புக்கில் போய் தேடி படிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஸோ ஒரே வீடியோவில் நம்ம எல்லா டேட்டாஸையும் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போல் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து பார்க்கலாம். இதே போல் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், என்னென்ன இதெல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பிளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். இதே போல் தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு ஸ்கூல் புக் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலிகிராம் சேனலில் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். ஜாயின் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.